கிட்ஸ் பேட்டர்ன்ல நம்ம ஃபாலோவர்ஸ் ரெக்வஸ்ட் என்ன இருக்கோ அதை ஒண்ணு நான் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாலோவர் கொடுத்துருக்கிறது செலக்ட் பண்ணி நான் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 10 இயர் கேர்ளுக்கு பட்டுப்பாவோட சட்டியோட மெஷர்மெண்ட் அண்ட் பேட்டர்ன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஷோல்டர் வந்து 10 inches, வெயிஸ்ட் வந்து 25. இதில் நான் +2 போட்டிருக்கிறது வந்து ஈஸ் அலவன்ஸ். 27/4 வந்து 6.75. அது வந்து நான் வெயிஸ்டில் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் ப்ளஸ் போட்டிருக்கிறது வந்து சீம் அலவன்ஸ். செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 28 inches +2 inches ஈஸ் அலவன்ஸ். 30/4 7.5. இதோ 7.5 மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டல் ஹைட் வந்து 40. அதில் யோக் லென்த் வந்து 14 inches. அந்த 14 inches மைனஸ் பண்ணால் 26 வரும். அந்த 26 inches வந்து நம்ம கீழே பாட்டம் போர்ஷனுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது ஃப்ரண்ட் பார்க்கலாம். ஷோல்டர் மெஷர்மெண்ட் 10ங்கிறதுனால 10/2 5 inches. இதில் நான் நெக் வந்து 1.5 inches கொடுத்துருக்கேன். ஷோல்டர் என்ன கொடுக்குறோமோ அதே வந்து நம்ம ஆர்ம் டெப்த் கொடுத்துக்கலாம். ஸோ 5 inches. இது செஸ்ட் மெஷர்மெண்ட். இதில் +1 கொடுத்துருக்கிறது எல்லாமே சீம் அலவன்ஸ். இங்கே மேலே 0.5 inches நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே யோக் போர்ஷனை ஜாயின் பண்ணுறதுக்கு 0.5 inches. ஸோ டோட்டல் 1 inches. யோக் போர்ஷன் +1 inches நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இதுக்கு டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் கன்சியூம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கிட்ட கன்சியூம் பண்ணும். பேக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் இதே பேட்டர்ன் தான் நம்ம போட போகிறோம். பட் சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு 0.5 inches நம்ம ஹூக்கனை வைக்கிறதுக்காக ஆட் பண்ணுவோம். இந்த பேட்டர்ன் கூட நீங்கள் இது வந்து ஃபோல்டட் எட்ஜில் போடுவோமா, இது வந்து நம்ம ஓப்பன் எட்ஜில் 0.5 inches எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம மெஷர் பண்ணி போடணும் ஹூக்கனை ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸ்லீவ் போர்ஷன் 4 inches லென்த்து. அதில் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 inches ப்ளஸ் 1.25 inches வந்து சீம் அலவன்ஸ். ஸ்லீவ் எப்படி நான் மார்க் பண்ணணுன்றது வேற ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள், நான் அகைன் உங்களுக்கு சொல்கிறேன். பாட்டம் போர்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 meters, அதாவது 4 லேயராக கொடுத்துருக்கேன். 2 ஃபோல்ட்லனா இந்த ஃபேப்ரிக்கே கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம ப்ளீட்ஸ் கொடுக்க போகிறோம். எவ்வளோ ஃபேப்ரிக் இருந்தாலுமே நம்ம ப்ளீட் வச்சு அந்த பாவாடையை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். பட்டுப்பாவாடை சட்டைக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக் கம்மியாக இருக்குன்னா இன்டேக் வேல்யூவை கம்மியாகிடுங்க, அதாவது ப்ளீட் இன்டேக் வேல்யூவை கம்மியாகிடுங்க. நிறைய ஃபேப்ரிக் இருக்குன்னா 1 inches விசிபிளாக தெரிஞ்சாலும் உள்ளுக்க போகிற அந்த ப்ளீட் இன்டேக் அதிகமாக 1.5 2ன்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஃபேப்ரிக்காக இருந்தாலுமே நம்ம பாவாடை சட்டையை அழகாக மேக் பண்ணலாம். இதில் வந்து லென்த் 26 inches ப்ளஸ் 1 inches சீம் அலவன்ஸ். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் மேலே யோக் போர்ஷனை ஜாயின் பண்ணுறதுக்கும் 1 inches. இந்த சைடு ஓப்பன் எட்ஜஸ், இந்த பக்கம் ஃபோல்டட் எட்ஜ். இது வந்து 40 + 1 inches எதுக்கு கொடுக்குறேன்னா நம்ம பாவாடை சட்டையை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஃபுல் ரவுண்ட் இப்படி ஃபுல் ரவுண்ட் வரும்போது நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, இந்த ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த 1 inches சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இது புரியும் நம்புறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணும், என்ன ஏஜ்ல வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் பேட்டர்ன் போட ட்ரை பண்றேன். பை.